ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா பயோகெமிஸ்ட்ரியில் மினரல் மெட்டபாலிசமில் கால்சியம் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு கால்சியம் பற்றி பார்க்கலாம். நம்ம உடம்புலேயே மினரல்ஸ்லேயே அதிகமாக இருக்கக்கூடிய மினரல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கால்சியம் தான். அடல்ட் மேனுக்கு டோட்டலாக உடம்புல எவ்வளோ கால்சியம் இருக்கும் அப்படின்னா 1 to 1.5 கிலோ கால்சியம் வந்து உடம்புல வந்து இருக்கும். இதில் 99% கால்சியம் வந்து நம்மளுடைய போன்ஸ் அண்ட் டீத்தில் தான் வந்து இருக்கும். மீதி இருக்க 1% ஆஃப் கால்சியம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்கெலிட்டல் டிஷ்யூஸில் வந்து இருக்கும். அடுத்து கால்சியமுடைய பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். கால்சியம் வந்து போன்ஸ் அண்ட் டீத் இதோடைய டெவலப்மெண்ட்டுக்கு வந்து தேவைப்படுது. அதுக்கடுத்து கால்சியம், அதுக்கடுத்து பாஸ்பேட் ரெண்டுமே சேர்ந்து வந்து ஸ்கெலிட்டல் டிஷ்யூவை வந்து ஃபார்மேஷன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கெலிட்டல் டிஷ்யூக்கு வந்து வலிமை வந்து ஏற்படுத்துது. போன்ஸில் வந்து கால்சியம் வந்து ஸ்டோர் ஆகும். அதனால் போன்ஸை வந்து கால்சியமுடைய ரிசர்வயர் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து மசில் கான்ட்ராக்ஷன். இதில் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் வந்து ட்ரோப்பனின் சியோட இன்ட்ராக்ட் ஆகி மசில் கான்ட்ராக்ஷனை வந்து ட்ரிகர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஏடிபிஎஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்டின், அதுக்கடுத்து மயோசின் இதோடைய இன்ட்ராக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கடுத்து பிளட் கோயாகுலேஷன். இதில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக ப்ளீட் ஆகிறப்ப பிளட் கிளாத் ஆகிற ப்ராசஸ்க்கு கால்சியம் வந்து தேவைப்படுது. செவரல் ரியாக்ஷன்ஸ் மூலியமாக கால்சியம் வந்து பிளட் கிளாத்திங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி பிளட் கிளாத்திங் வந்து ஏற்படுத்துது. அடுத்து நர்வ் டிரான்ஸ்மிஷன். கால்சியம் வந்து நர்வ் இம்பல்ஸை டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக வந்து தேவைப்படுது. அடுத்து மெம்பரின் இன்டெகிரிட்டி அண்ட் பெர்மெபிலிட்டி. மெம்பரின் ஸ்ட்ரக்சரில் கால்சியம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த மெம்பரின்ஸ்க்கு நடுவில் வாட்டர், அதுக்கடுத்து செவரல் அயான்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படுது. அதுக்கடுத்து ஆக்டிவேஷன் ஆஃப் என்சியூம்ஸ், லிப்பேஸ், ஏடிபிஎஸ், அதுக்கடுத்து சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ். இந்த என்சியூம்ஸ் எல்லாமே டைரெக்டாக ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து கால்சியம் வந்து தேவைப்படுது. அதுக்கடுத்து ஆக்ஷன் ஆன் ஹார்ட். கால்சியம் வந்து மயோகார்டியமில் ஆக்ட் ஆகி சிஸ்டோல் டியூரேஷனை வந்து ப்ரொலாங் பண்ணுது. அடுத்து கால்சியம் வந்து இன்ட்ராசெல்லுலார் மெசேஞ்சராக எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சில ஹார்மோன்ஸ் வந்து அதோடைய ஆக்ஷனை வெளிப்படுத்துறதுக்கு கால்சியம் வந்து ஒரு மெசேஞ்சராக வந்து இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா எப்பினெஃப்ரைன் வந்து லிவர் கிளைகோஜினோலைசிஸில் அதோடைய ஆக்ஷனை வெளிப்படுத்துறதுக்கு கால்சியம் வந்து செகண்ட் மெசேஞ்சராக வந்து செயல்படுது. அதுக்கடுத்து ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ஏடிஹெச் வந்து அதோடைய ஆக்ஷனை வெளிப்படுத்துறதுக்கு கால்சியம் வந்து தேர்ட் மெசேஞ்சராக வந்து செயல்படுது. அதுக்கடுத்து ரிலீஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். எண்டோக்ரைன் கிளான்ஸ்லேருந்து சில ஹார்மோன்ஸ், அதாவது இன்சுலின், பிடிஹெச், கால்சிட்டோனின் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து கால்சியம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது. அதாவது ஒரு தூண்டுதலை வந்து ஏற்படுத்துது. அதுக்கடுத்தது வந்து காண்டாக்ட் இன்ஹிபிஷன். இதில் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் வந்து செல் டு செல் காண்டாக்டில் வந்து இன்வால்வ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டிஷ்யூஸ்க்கு மத்தியில் செல் அட்ஹீஷனை வந்து ஏற்படுத்தும். அடுத்து கால்சியமுடைய செக்ரட்டரி ப்ராசஸஸ் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா எண்டோசைட்டோசிஸ், எக்ஸோசைட்டோசிஸ், அதுக்கடுத்து செல் மொட்டாலிட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மைக்ரோஃபிலமெண்ட், மைக்ரோடுபியூல் மீடியேட்டட் ப்ராசஸஸ் எல்லாத்தையுமே வந்து கால்சியம் வந்து ரெகுலேட் பண்ணும். அடுத்து கால்சியமுடைய டயட்ரி ரெக்யர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அடல்ட் மென், அதுக்கடுத்து அடல்ட் உமன் இவங்க வந்து 800 மில்லிகிராம் வந்து கால்சியம் வந்து டெய்லி வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து ப்ரெக்னென்சி, லாக்டேஷன், போஸ்ட் மேனோஃபேஸில் இருக்கக்கூடிய உமன்ஸ் வந்து 1.5 கிராம் கால்சியம் வந்து ஒரு நாளைக்கு வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து சில்ட்ரன்ஸ், அதாவது 1லேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து 0.8 to 1.2 கிராம் கால்சியம் வந்து ஒரு நாளைக்கு வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இன்ஃபேன்ட்ஸ், ஒரு வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய இன்ஃபேன்ட்ஸ் வந்து 300லேருந்து 500 mg கால்சியம் வந்து ஒரு நாளைக்கு வந்து எடுத்துக்கணும். அடுத்து கால்சியம் எந்த சோர்ஸஸ்லாம் இருந்து கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து கால்சியம் கிடைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு சோர்ஸஸ். வேறு எந்த சோர்ஸஸ்லாம் இருந்து கிடைக்கும் அப்படின்னா பீன்ஸ், லீஃபி வெஜிடபிள்ஸ் அதாவது கீரை வகைகள், அதுக்கடுத்து ஃபிஷ், கேபேஜ், அதுக்கடுத்து எக் யாக் முட்டைக்கருகு இதிலிருந்து எல்லாமே வந்து கால்சியம் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து கால்சியமுடைய அப்சர்ப்ஷன் பற்றி பார்க்கலாம். கால்சியம் வந்து மோஸ்ட்லி வந்து டியோடினத்தில் தான் வந்து அப்சர்வ் ஆகும். அப்படி அப்சர்வ் ஆகிறதுக்கு சில ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணும். அது என்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா விட்டமின் டி, பேராதைராய்டு ஹார்மோன், அசிடிட்டி அதாவது லோ பிஹெச், அதுக்கடுத்து லாக்டோஸ், அமினோ ஆசிட்ஸ் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து கால்சியம் அப்சர்ப்ஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும். அடுத்து கால்சியம் அப்சர்ப்ஷனை ப்ரொமோட் பண்ணுற ஃபேக்டர் மாதிரி கால்சியம் அப்சர்ப்ஷனை தடுக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா பைட்டேட்ஸ் அண்ட் ஆக்சலேட்ஸ். அதுக்கடுத்து டயட்ரியில் அதிகமாக பாஸ்பேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அது வந்து கால்சியம் அப்சர்ப்ஷனை வந்து தடுக்கும். அதுக்கடுத்து ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ், ஆல்கலைன் கண்டிஷன் ஹை பிஹெச்சாக இருக்குது. அதுக்கடுத்து டயட்ரியில் வந்து ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலுமே கால்சியம் அப்சர்ப்ஷனை வந்து அது வந்து தடை பண்ணும். அடுத்து பிளாஸ்மா கால்சியம் பற்றி பார்க்கலாம். பிளட்டில் பிளாஸ்மாவில் தான் வந்து அதிகமான கால்சியம் வந்து இருக்கும். நார்மலாக பிளாஸ்மாவில் எவ்வளோ கால்சியம் இருக்கணும் அப்படின்னா 9 to 11 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் கால்சியம் வந்து இருக்கணும். இந்த பிளாஸ்மாவில் கால்சியம் லெவலை ரெகுலேட் பண்ணுற ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா 3 ஹார்மோன்ஸ் தான். கால்சிட்ரையால், பேராதைராய்டு ஹார்மோன் பிடிஹெச், அதுக்கடுத்து கால்சிட்டோனின் இந்த 3 தான் வந்து மேஜராக வந்து பிளாஸ்மாவில் வந்து கால்சியம் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணும். இதில் ஃபஸ்ட்டு கால்சிட்ரையால் எப்படி
பிளாஸ்மா கால்சியம் லெவலை ரெகுலேட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கால்சிட்ரையால் அப்படிங்கிறது வந்து ஒரு விட்டமின் டி ஆக்டிவ் ஃபார்ம் ஹார்மோன். இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்டெஸ்டினல் செல்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக் கால்சியம் பைண்டிங் ப்ரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்ணும். இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா இன்டெஸ்டைனில் வந்து கால்சியம் அதுக்கடுத்து பாஸ்பேட் இதோடைய அப்சர்ப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது மூலியமாக பிளட்டில் வந்து கால்சியம் லெவலும் பாஸ்பேட் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து செகண்டாக பேராதைராய்டு ஹார்மோன் மூலியமாக எப்படி ரெகுலேட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பேராதைராய்டு ஹார்மோன் வந்து ஒரு சிங்கிள் செயின் பாலிபெப்டைட். இதில் பார்த்தோம் அப்படின்னா 84 அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கும். இந்த பிடிஹெச் என்ன பண்ணும் அப்படின்னா அது டார்கெட் பண்ண செல்ஸில் இருக்கக்கூடிய மெம்பரின் ரிசெப்டார் ப்ரோட்டீனோட வந்து பைண்ட் பண்ணும். பைண்ட் பண்ணதுக்கப்புறம் அடினிலேட் சைக்ளேஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா சைக்ளிக் அடினோசின் மோனோபாஸ்பேட் வரை லிபரேட் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்ட்ராசெல்லுலாராக கால்சியமை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா புரோட்டீன்ஸ் பாஸ்பரலேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும். அதுக்கடுத்து இந்த பிடிஹெச் வந்து 3 இண்டிபெண்டன்ட் டிஷ்யூஸில் தனித்தனியாக ஆக்ட் பண்ணி அதோடைய ஆக்ஷனை வந்து வெளிப்படுத்தும். அந்த 3 இண்டிபெண்டன்ட் டிஷ்யூஸ் என்னன்னா போன், கிட்னிஸ், அதுக்கடுத்து இன்டெஸ்டைன். இது மூணுலேயுமே வந்து அதோடைய ஆக்ஷனை வெளிப்படுத்தி பிளாஸ்மாவில் வந்து கால்சியம் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து போனில் பிடிஹெச் என்ன ஆக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பிடிஹெச் பார்த்தோம் அப்படின்னா போனில் வந்து டீகால்சிஃபிகேஷன் வந்து பண்ணுது. இது மூலியமாக வந்து பிளட்டில் வந்து கால்சியம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கடுத்து கிட்னியில் பிடிஹெச் என்ன ஆக்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்னி டிபியூல்ஸில் வந்து கால்சியம் வந்து ரீஅப்சர்ப்ஷன் வந்து பண்ண வைக்கிது. இது மூலியமாகவும் வந்து பிளட்டில் வந்து கால்சியம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கடுத்து இன்டெஸ்டைனில் என்ன ஆக்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிடிஹெச் வந்து கால்சிட்ரையாலை வந்து சிந்தசைஸ் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்டெஸ்டைனில் வந்து கால்சியம் அப்சர்ப்ஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும். அடுத்ததாக வந்து கால்சிட்டோனின் பார்த்தோம் அப்படின்னா 32 அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு கிளாண்டில் பேராஃபாலிகுலர் செல்ஸ் மூலியமாக வந்து செக்ரீட் ஆகும். இந்த கால்சிட்டோனின் வந்து கால்சிஃபிகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும். எப்படி அப்படின்னா ஆஸ்டியோபிளாட்ஸ் மூலியமாக, அதாவது போன் டீமினரலைசேஷன் மூலியமாக வந்து கால்சிஃபிகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும். இந்த கால்சிட்டோனின் என்ன பண்ணும் அப்படின்னா போனில் வந்து கால்சியம் ரீஅப்சர்ப்ஷனை வந்து டிக்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் யூரினில் வந்து கால்சியம் எக்ஸ்க்ரீஷனை வந்து அதிகப்படுத்தும். இது மூலியமாக வந்து பிளட்டில் வந்து கால்சியம் லெவலை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து இந்த கால்சிட்டோனின் வந்து செயல்படுது. அடுத்து கால்சியம் நம்ம பாடியிலேருந்து எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கால்சியம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து கிட்னி மூலியமாக யூரின் வழியாக வெளியேறும். அதிகமான அளவு வந்து இன்டெஸ்டின்லேருந்து ஃபீசிஸ் வழியாக வந்து போகும். கால்சியம் யூரினில் 10 mg/dl கான்சன்ட்ரேஷனில் வந்து வெளியேறும். ஃபீசிஸில் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து போகும். இப்போ விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாக வந்து கால்சியம் வந்து உடம்பை விட்டு எக்ஸ்க்ரீட் ஆகும். அடுத்து டீத்தில் கால்சியம் இருக்கிறத பற்றி பார்க்கலாம். அடல்ட் டீத் ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா டீகால்சிஃபிகேஷன் வந்து நடக்காது. வளர்கிற குழந்தைகளுக்கு வந்து டீத்தில் வந்து ப்ராப்பர் கால்சிஃபிகேஷன் வந்து முக்கியமாக வந்து தேவை. அடுத்து நம்ம உடம்புல கால்சியம் லெவல் கம்மியாகவோ இல்லை அளவுக்கு அதிகமாகவோ இருந்தால் என்ன டிசீஸ்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஹைப்பர்கெலிசிமியா. நார்மலாக பிளட் சீரமில் வந்து கால்சியம் லெவல் வந்து 9 to 11 mg/dl தான் இருக்கணும். இந்த லெவலில் இருந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் அதை வந்து ஹைப்பர்கெலிசிமியா அப்படின்வாங்க. இந்த ஹைப்பர்கெலிசிமியா எப்போல்லாம் ஏற்படும் அப்படின்னா ஹைப்பர் பேராதைராய்டிசம் இருந்தால் ஏற்படும். அதுக்கடுத்து சீரம் பாஸ்பேட் லெவல் வந்து கம்மியாக இருந்தால் வந்து ஏற்படும். அதுக்கடுத்து ஹைப்பர் பேராதைராய்டிசமில் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருந்தால் வந்து ஏற்படும். இந்த ஹைப்பர்கெலிசிமியா ஏற்பட்டால் என்ன சிம்டம்ஸ்லாம் ஏற்படும் அப்படின்னா லெத்தர்ஜி, மசில் வீக்னஸ், லாஸ் ஆஃப் அப்பிடைட், கான்ஸ்டிபேஷன், நாசியா, அதுக்கடுத்து மயோகார்டியல் கான்ட்ராக்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது, அதுக்கடுத்து ஃப்ராக்சர்ஸ் ஏற்படுறது. இது எல்லாமே வந்து ஹைப்பர்கெலிசிமியாவோட சிம்டம்ஸ். அடுத்து ஹைப்போகிளிசிமியா பற்றி பார்க்கலாம். ஹைப்போகிளிசிமியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீரியஸான ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். இதில் என்ன ஆகும் அப்படின்னா பிளட்டில் சீரம் கால்சியம் லெவல் வந்து 7 mg/dl கம்மியாக வந்து ஆயிரும். இதில் என்ன ஆகும் அப்படின்னா நியூரோமஸ்குலர் இரிட்டபிலிட்டி வந்து ஏற்படும். அதுக்கடுத்து கன்வல்சன், சீசர் வந்து ஏற்படும். மோஸ்ட்லி ஹைப்போபேராதைராய்டிசம் மூலியமாக தான் வந்து ஹைப்போகெல்சிமியா வந்து ஏற்படும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஓரலாக வந்து கால்சியம் சப்ளிமெண்டேஷன் விட்டமின் டியோடு வந்து கொடுக்கணும். ரொம்ப சிவியரான கேசஸில் வந்து கால்சியம் குளுக்கோனேட்டை வந்து ஐவி அட்மினிஸ்ட்ரேஷனாக வந்து கொடுக்கணும். அடுத்து ரிக்கெட்ஸ் பற்றி பார்க்கலாம். ரிக்கெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போன்ஸில் வந்து கால்சிஃபிகேஷன் வந்து சரியாக நடக்காதனால ஏற்படக்கூடிய ஒரு டிஸார்டர். இது எதனால் ஏற்படும் அப்படின்னா பாடியில் வந்து விட்டமின் டி லெவல்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால வந்து ஏற்படும். அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடிய டயட்டில் வந்து கால்சியம் வந்து டிஃபிஷியன்சியாக இருக்கும். அப்படி இல்லைனா பாஸ்பேட் வந்து டிஃபிஷியன்சியாக இருக்கும். அப்படி இல்லைனா ரெண்டுமே சேர்ந்து வந்து டிஃபிஷியன்சியாக இருக்கனால வந்து ஏற்படும். இந்த ரிக்கெட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சீரம் கால்சியம் லெவல் அண்ட் பாஸ்பேட் லெவல் ரெண்டுமே வந்து கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து நார்மலாக வந்து இருக்கும். அதுக்கடுத்து ரீனல் ரிக்கெட்ஸ் பற்றி பார்க்கலாம். ரீனல் ரிக்கெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரீனல் டிஷ்யூவில் வந்து டேமேஜ் ஏற்படுறனால வந்து ஏற்படும். ரீனல் டிஷ்யூ டேமேஜ் ஏற்படுறனால கால்சிட்ரையல் சிந்தசிஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால் கிட்னியில் வந்து கால்சியம் ரீஅப்சார்ப்ஷனும் வந்து தடையாகுது.
விட்டமின் டிக்கும் ரீனல் ரிக்கெட்ஸுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை. ரீனல் ரிக்கெட்ஸை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா கேல்சிட்ரியால் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற மூலியமாக வந்து ட்ரீட் பண்ணலாம். அடுத்து ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி பார்க்கலாம். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா போனில் வந்து டீமினரலைசேஷன் வந்து ஏற்படுறது. இது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா போன் வந்து அதோடைய தன்மையை வந்து இழந்துடும். இதுதான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றாங்க. இது யாருக்கு ஏற்படும் அப்படின்னா வயசானவங்களுக்கு தான் ஏற்படும். அதுவும் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து ஏற்படும். அதுக்கடுத்து ப்ரீடாமினண்ட்டாக வந்து போஸ்ட் மெனோஃபேஷியல் உமன்ஸுக்கு வந்து ஏற்படும். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து போன் ஃப்ராக்சர் வந்து ஏற்படும். வயசானவங்களுக்கு அடிக்கடி போன் ஃப்ராக்சர்ஸ் ஏற்படுறதுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் தான் காரணம். அடுத்து ஆஸ்டியோபெட்ரோசிஸ் பற்றி பார்க்கலாம். போனுடைய டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறத தான் வந்து ஆஸ்டியோபெட்ரோசிஸ் அப்படின்வாங்க. இதை வந்து மார்பிள் போன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஏற்படுது அப்படின்னா போன் ரிசர்வ் ஆகக்கூடிய தன்மையை வந்து இழக்கிறனால வந்து ஏற்படுது. இது எதோட அசோசியேட்டடாகி ஏற்படும் அப்படின்னா ரீனல் டியூபுலர் அசிடோசிஸ் இருந்தால் ஏற்படும். அதுக்கடுத்து செரிப்ரல் கால்சிஃபிகேஷன் இருந்தால் வந்து ஏற்படும். இதோட இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் நோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.